கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 12வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த பகல் வேளை காருண்யம் என்னும் கேடகம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீதிமானை உயர்த்துகிற தெய்வம் என்று சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, யார் யாரோ எவ்வளவோ பாவங்களை செய்கிறார்கள், எத்தனையோ அக்கிரமங்களை செய்கிறார்கள். நான் இன்னும் நீதிமானாக வாழ்கிறேன், இன்னும் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இன்னும் மேன்மையாக வாழ்கிறேன், ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீதிமானின் வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீதிமானுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார், இரக்கத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். என் கண்பான தேவ பிள்ளையே, பரிசுத்தத்தை விட்டு விடாதீங்க, நீதியை விட்டு விடாதீங்க, ஸ்தோத்திர தேவ கிருபையை விட்டு விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீதிமானாக வாழ்வதை நீங்கள் விட்டு விடாதீங்க. அப்படி நீதிமானாக வாழ்கிற பொழுது காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஆண்டவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய கேடகத்தை, தம்முடைய காருண்யத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த காருண்யம் என்னும் கேடகத்தை கர்த்தர் தருகிறார், யாருக்கு இந்த இரக்கத்தை கர்த்தர் தருகிறார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அப்ப முதலாவதாக தாவீது சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஒரு மனிதனை கர்த்தர் சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் அவன் விண்ணப்பம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். தானியேலை போல விண்ணப்பம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், இக்கட்டான சூழ்நிலையிலும், நெருக்கடியான சூழ்நிலையிலும், வேதனையான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட எவன் ஒருவன் விண்ணப்பம் செய்கிறானோ அந்த விண்ணப்பம் செய்கிறவனை, ஜெபம் செய்கிறவனை ஒவ்வொரு நாளும் காருண்யம் என்னும் கேடகம் அவனை நிச்சயம் சூழ்ந்து கொள்ளும். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. இரண்டாவது, நாம் காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இரண்டாவது, ஒரு நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீதிமானின் வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஒருவனை சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் அவன் அதிகாலையில் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதிகாலையில நேரத்தில் எழுந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் எவன் ஒருவன் காத்திருக்கிறானோ அவனுக்கு காலைதோறும் புதிய கிருபையை கொடுத்து, காருண்யத்தை கொடுத்து, இரக்கத்தை கொடுத்து அந்த நாள் முழுவதும் காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். முதலாவது விண்ணப்பம் செய்ய வேண்டும். இரண்டாவது அதிகாலையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறது 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்ப சங்கீதம் 5 வாசிக்கும் பொழுது ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் அவன் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. எப்பொழுதும் ஆலயத்திற்கு வருவதிலே அவன் உற்சாகமாய் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்னது போல எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்வதை விரும்புகிறானோ, ஆலயத்திற்கு செல்லுகிற காரியத்தில் உற்சாகம் கொள்ளுகிறானோ, நிச்சயமாகவே அந்த நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார். எல்லாரும் சபை கூடிவிடுதலை விட்டு விடுவது போல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான்காவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. அப்ப நான்காவது, ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீதிமானின் குடும்பத்தை, நீதிமானின் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் கர்த்தரையே நம்புகிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. என் கண்பான தேவ பிள்ளையே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருங்க, தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்லுங்க, தொடர்ந்து கர்த்தரின் பேரிலே பற்றுதலாயிருங்க. நிச்சயமாகவே நீதிமானாக உங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் இந்த நாளில் உங்களை சூழ்ந்து கொள்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். God bless you.